சிரஞ்சீவி. அத்தியாயம் 52. காஞ்சியை நோக்கி விரைந்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் தில்லை பெருவழி பாதையில் வழக்கத்துக்கு மாறான பரபரப்பும் அந்த விடியற்காலை நேரத்திலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தில்லை அம்பலத்தை நோக்கி விரைவதைக் கண்டு வியந்தான். சாலையின் ஓரமாக இருந்த ஒரு பந்தலில் நுழைந்து, என்ன விசேஷம், இன்று இத்தனை பரபரப்பு என்று அங்கிருந்த ஒருவரை விசாரித்தான். சோழர்குல சுந்தரிகள் தில்லை அம்பலத்தானை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் பரபரப்பிற்கு பஞ்சமா என்ன? கேட்டார் அந்த முதியவர். மனதிற்குள் சட்டென்று ஒரு மின்னல் வெட்டி சென்றது. ஒருவேளை அவளாக இருக்குமோ? மெல்ல புன்முறுவல் ஒன்று இதழ் கடையோரம் எட்டி பார்த்தது. யார் எவர் என்று தெரியுமா ஐயா? ஊருக்கே தெரியும் போது உனக்கு தெரிவதில் தடையில்லையப்பா. சோழ பேரரசரின் புதல்வியும் கொடும்பாளூர் இளவரசியும் என்று கேள்வி என்றார் அந்த முதியவர். வந்தியத்தேவனின் மனமும் முகமும் சட்டென்று பிரகாசமாகியது. சற்று எனது புறவியை பார்த்து கொள்ளுங்களேன், இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிய வந்தியத்தேவன் அவரது பதிலை கூட எதிர்பாராமல் ஆலயத்தை நோக்கி நடந்தான். உள்ளே நுழைந்தான். தடுத்த காவலனிடம் தான் எவர் என்பதை மெல்ல கூறினான். ஆடல் வல்லானை நோக்கி விரைந்தான். அரச குமாரிகளை பார்க்க கூட்டம் அலைமோதியது. அதனை தாண்டி உள்ளே நுழைவது கடினம் என்பதை உணர்ந்த வந்தியத்தேவன், எப்படியும் தரிசனம் முடித்து பிரகாரம் சுற்ற வருவார்கள் அல்லவா, அப்போது பார்த்து கொள்ளலாமே என்ற முடிவோடு சற்று தள்ளி நின்று ஒரு தூண் மறைவில் சாய்ந்தபடி காத்திருந்தான். இடையிடையே ஆடல் வல்லானின் பக்கம் கண்களை திருப்பி எங்காவது அவளது முகம் தெரிகிறதா என்று தேடினான். சட்டென்று இரு கயல் மீன்களின் பார்வை தன்மேல் பட்டு விலகியதை உணர்ந்தான். அவள்தான், அவளின் விழிகள்தான். எதிரில் இருப்பவர் நெஞ்சை கிழித்து உள்ளே செல்லும் பார்வை அவளுக்கானது மட்டும்தான். தன்னை கண்டிருப்பாளா? இத்தனை தொலைவில், அதுவும் தூண்களின் மறைவில் நிற்கும் என்னை எப்படி கண்டிருக்க இயலும்? தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு திரும்பியவனின் பார்வை பிரகார மண்டபத்தில் நடை பயின்று கொண்டிருந்த அந்த 2 வயது பாலகனின் மேல் விழுந்தது. அந்த மழலையை பார்த்த மாத்திரத்திலேயே தனது மனம் அதன் வசப்படுவதை உணர்ந்தான் வந்தியத்தேவன். பணிப்பெண்ணின் கையை பிடித்து கொண்டு தனது பிஞ்சு கால்களை மெதுவாக நிலம் பதித்து பூமி தாய்க்கு நோகுமோ என்று பார்த்து பார்த்து தடம் பதித்து கொண்டிருந்தான் அந்த பாலகன். உடல் மொழியிலும் நடை அழகிலுமே தெரிந்தது அரச குலத்தை சேர்ந்தவன் அவன் என்று. பின்புறம் 2 வேல் தாங்கிய வீரர்கள் சற்று இடைவெளி விட்டு அப்பாலகனை தொடர்ந்து கொண்டிருந்தனர். சத்தமின்றி மெல்ல அவ்வீரர்களை நெருங்கினான். தனது லட்சணியை காட்டி யார் என்றும் தெரிவித்தான். பிறகு அவர்களிடம் அந்த பாலகன் யார் என்று கேட்க, தென்திசை மண்டலத்து நாயகன், சோழ பேரரசரின் 2வது புதல்வர் அருண்மொழிவர்வரின் செல்ல மகன் மதுராந்தகன் என்று பதில் கிடைத்தது. மனம் முழுவதும் மகிழ்ச்சி அலை பரவிய அதே நேரத்தில், நமது தலைவனான ஆதித்தனும் திருமணம் புரிந்திருந்தால் இந்நேரம் அவருக்கும் ஒரு வீர மைந்தன் பிறந்திருப்பானே என்ற ஏக்கமும் வந்தியத்தேவனை சூழ்ந்தது. மெதுவாக முன்னேறி அந்த பாலகனின் முன் நின்றான். மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான். பாலகனின் தலை கோதினான். உடன் வந்த பணிப்பெண் யாரோ எவரோ என்று திகைக்க பின்னால் இருந்த வீரர்கள் அமைதிப்படுத்தினார்கள். புதிய முகம் தன் முன்பு என்ற பின்பு பாலகன் சற்று தடுமாறினான். பணிப்பெண்ணை நோக்கினான். யார் இவர் என்று தன் மழலை குரலில் கேட்டான். உங்களது சேவகன் இளவரசே என்று கூறிய வந்தியத்தேவன் பாலகனின் பாதம் பிடித்து முத்தமிட்டான். ஏனோ அவனது மனம் குழைந்தது. ஏதேது, அடுத்த தலைமுறையிடமும் சோழர் படை தளபதியாக வேண்டும் என்ற தனது கோரிக்கையை முன்வைக்கிறாரா தொண்டை மண்டல தளபதியார் என்ற குரல் கேட்டு திரும்பினான் வந்தியத்தேவன். எங்கிருந்தோ வந்த தென்றல் ஒன்று மெல்ல வந்தியத்தேவனின் சிகை கோதி சென்றது. எதிரே தேவலோகத்து பெண்களோ என வியக்கும் வண்ணம் நின்றிருந்தனர் குந்தவையும் வானதியும். சோழர்குல இளவரசியாருக்கும் கொடும்பாளூர் இளவரசியாருக்கும் எனது வணக்கங்கள் என்று கம்பீரமாக கைகூப்பி வணங்கினான் வந்தியத்தேவன். வணக்கம் என்று ஒரே குரலில் பதில் அளித்தனர் இருவரும். யார் இவர் என்ற பார்வையோடு வானதி குந்தவையை நோக்க, வடதிசை மாதண்ட நாயகனான அண்ணன் ஆதித்தனின் அருமை நண்பர், அவரது படையின் தளபதியும் கூட என்றாள் குந்தவை பெருமையாக. அதற்குள் பாலகன் மதுராந்தகன் தாயை நோக்கி பாய வானதியார் அவனை தூக்கி கொஞ்சியபடி அங்கிருந்து விலகினார். குந்தவையின் கண் அசைவினை புரிந்து கொண்ட வீரர்கள் அங்கிருந்து விலகி வானதியை பின்தொடர தனித்து விடப்பட்டனர் குந்தவையும் வந்தியத்தேவனும். பாதுகாப்பு ஏதுமின்றி சோழத்தின் இளவரசியார் பிரகாரம் சுற்றுவது விந்தையாக உள்ளதே கேட்டான் வந்தியத்தேவன். வேண்டியவரை கண்டேன், அதனால் பின்தொடர வேண்டாம் என்று கட்டளையிட்டுவிட்டு வந்தேன் என்றாள் குந்தவை. தூரத்தில் இருந்தும் தன்னை கவனித்திருக்கிறாள் குந்தவை என்பதை எண்ணிய வந்தியத்தேவனுக்கு சிலிர்ப்பு ஏற்படுத்தியது.
தலைவனை விட்டு பிரியாத நீங்கள் இங்கே தனித்து நிற்பது கூட விந்தைதான் என்று தொடர்ந்தாள் குந்தவை. என்ன செய்வது இளவரசியாரே, நாம் மிகவும் விரும்பும் நபர்களே நம்மை பிரிய சொல்லி கட்டளையிடும் வேளையில் பிரிவை கூட ஏற்கத்தான் வேண்டியுள்ளது. விரும்பியவை எல்லாம் ஒரு நாள் விலகித்தானே போகும். இது இயல்புதானே தளபதியாரே. சரி, அதை விடுங்கள். குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியமோ? குந்தவையின் கேள்வியில் வெட்கம் இருந்தது. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போதைக்கு இல்லை என்றான் வந்தியத்தேவன். ஏன், என்னவாயிற்று? தலைவனை பிரிந்ததினால் பிரியமின்றி போனதா? இல்லை இளவரசியாரே, இருந்த மொத்த பிரியத்தையும் உள்ளத்திலிருந்து பிடுங்கி சென்று விட்டால் ஒருத்தி. மிச்சம் ஏதும் இல்லாததால் வேறு எதன் மேலும் பிரியம் கொள்ள முடியவில்லை என்ற வந்தியத்தேவனின் வார்த்தைகள் குந்தவையின் கண்ண சிவப்பை அதிகரித்தன. சிறிது நேரம் மௌனம், வார்த்தை கிடைக்காமல் தடுமாற்றம். சுற்றுமுற்றும் எவரும் இல்லை என்ற பிறகு குந்தவையை பார்வையால் அளவெடுக்க ஆரம்பித்தான் வந்தியத்தேவன். இளம் மஞ்சள் மேலாடை, இடை மூடியிருக்கும் வெண்பட்டு பாவாடை, சங்கு கழுத்தின் மேல் கர்வத்தோடு சூட்டியிருக்கும் ஆபரணங்கள், தோள் மீது மல்லிகையால் சூடப்பட்ட மாலை, செவ்வரியோடிய கண்கள், கன்னத்திற்கும் காது மடல்களுக்கும் இடையே சிவப்பாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் வெட்கம், வெதுவெதுப்பான மூச்சுக்காற்றில் அகில் புகையின் வாசம். தளபதியாரே என்ற குந்தவையின் குரல் கூட கேட்காமல் தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். தளபதியாரே! குந்தவையின் குரல் மீண்டும் அவனை இழுத்து வந்தது. கட்டளையிடுங்கள் இளவரசியாரே. உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சோழத்தின் இளவரசி அல்ல, உங்கள் உடமையாக காத்திருப்பவள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும் குந்தவை என்றான் வந்தியத்தேவன். நீங்கள் கரம் பிடிக்க பெண் ஒருத்தி காத்திருக்கிறாள் என்பது நினைவில் உள்ளதா இன்னமும்? நான் கரம் பிடித்ததும் பதிலாக நீ கரம் பிடித்து கூறிய வார்த்தைகளும் கூட நினைவில் உண்டு குந்தவை. நினைவில் இருப்பதை செயல்படுத்திவிட எடுத்த ஏற்பாடுகள் ஏதேனும் உண்டா? சோழ அரசியல் விளையாட்டு இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது குந்தவை. ஆட்டம் முடியும் வரை காத்திருத்தல் அவசியமல்லவா? ஒவ்வொரு நாள் ஆட்டமும் மனதில் பயத்தினை உண்டு பண்ணுகிறதே, அதற்கு என்ன பதில்? தந்தைக்கும் தமையனுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு நான் படும் பாடு போதாது என்று நீங்களும் இப்படி படுத்துவதா? கேட்ட குந்தவையின் குரலில் சோகம் இழையோடியது. வேறு வழி இல்லை தேவி. சிலருடைய வாழ்க்கை அவர்களை சார்ந்ததல்ல, நம் வாழ்வும் அப்படியாகி போனதுதான் விதி. வாழ்வீச்சில் வல்லவர் என்று உங்களை பலர் கூற கேள்விப்பட்டதுண்டு. வாய்வீச்சிலும் உங்களை வெல்ல முடியாது போலும் சினுங்கினாள் குந்தவை. உன் கயற்கண் வீச்சில் காயப்பட்டு நினைவிழந்து நிற்பவன் நான் என்பதை தெரிந்து கொண்டுமா இந்த கேள்வி? பெண்மனம் அல்லவா, சில சமயங்களில் பேதலித்து விடுகிறது. இதற்கு பதில் கூற வந்தியத்தேவன் எத்தனைக்கும் முன்பு எவரோ பிரகாரத்தில் வரும் சத்தம் கேட்க, நல்லது குந்தவை, காண துடித்தேன், கண்டேன், இறைவனுக்கு நன்றி, மீண்டும் சந்திப்போம் என்றான் வந்தியத்தேவன். நம்பிக்கையோடு காத்திருப்பேன் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் என்றாள் குந்தவை. உயிர் பிரியும் வலியை உன்னை பிரியும் இக்கணம் உணர்கிறேன் குந்தவை. இந்த வலி இருக்கும் வரை உன் நினைவும் இருக்கும் என்று கூறியவன் திரும்பி நடக்க ஆரம்பிக்க குந்தவையின் கண்களில் நீர்மாலை கோர்த்து நின்றது. எவரும் அறியாமல் அதை தரையில் சிதறவிட்ட குந்தவை அரச குலத்தில் பிறந்ததற்கான பெரும் கடன் இது போலும் என்ற எண்ணத்தோடு அவ்விடம் விட்டு அகன்றான். ஆடல் வல்லான் மெல்ல அசைய ஆரம்பித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 53. சுந்தர சோழரை சந்தித்த பிறகு மனதில் பேரிரைச்சலோடு அங்கிருந்து புறப்பட்டார் பெரிய பழுவேட்டரையர். எத்துணை துல்லியமாக திட்டமிட்டிருக்கிறார் அரசர் என்று எண்ணும் போதே மனம் கனத்தது. எப்புறமும் எவர் நகர்வுக்கும் இடம் தராமல் ஆதித்தன், மதுராந்தகன், ஏன் தன்னையே கூட எதையுமே செய்ய விடாமல் அவர் நினைத்தபடியே அத்தனை பேரையும் ஆட வைத்திருப்பது அற்புதம் அன்றி வேறென்ன? இத்துணை வருட காலம் அரசரோடு பழகி இருந்தும் இத்தனை விரைவாய் ஒரு முடிவுக்கு அவர் வருவார் என்பதனை எப்படி என்னால் கணிக்க இயலாமல் போனது என்று தன்னையே நொந்து கொண்டார் பழுவேட்டரையர். ஆதித்தனின் அதிகாரத்தால் தன் பெருமை குறைந்ததோ என்று எண்ணி தவித்த வேளையில் தனக்கு கீழேயே அவனை தளபதியாக்கி இருவரையும் இணைத்து சோழத்தின் நலன் காத்திருப்பது அருமையான நடவடிக்கை. என்னுடைய எண்ணம்தான் என்ன? சோழத்தின் அரசனாக மதுராந்தகனை அமர்த்துவதா? அதற்காகவே ஆதித்தனை எதிரியாக எண்ணுகிறேனா? தனக்குள் குழம்பி போனார். இது போன்ற சமயங்களில் தன் எண்ண ஓட்டத்தினை புரிந்து கொண்டு சரியான திசையில் திருப்ப தன் தம்பி ஒருவனால்தான் இயலும் என்று தோன்றியது.
உடன் தனது தம்பியும் தஞ்சை நகர காவல் தலைவருமான சிறிய பழுவேட்டரையரின் மாளிகை நோக்கி விரைந்தார். என்றும் இல்லாத அதிசயமாய் காலை வேளையிலேயே தனது தமையன் தன்னை தேடி வந்திருப்பதை கண்ட சிறிய பழுவேட்டரையர் ஏதோ பெரிய பிரச்சனை என்பதை மட்டும் புரிந்து கொண்டார். அண்ணனை வரவேற்று தனது தனி அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்து, சொல்லுங்கள் அண்ணா, இங்கு சுவர்களுக்கு காதுகள் இல்லை, எனவே தயக்கமின்றி பேசலாம் என்றார். என்னவென்று சொல்ல தம்பி, நாம் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்கிறது. ஒருவேளை நாம் தான் தவறாக எண்ணிவிட்டோமோ என்று கூட தோன்ற ஆரம்பித்து விட்டது என்றார் பெரியவர். பழுவேட்டரையர் குல தோன்றல் சோழ மண்டலத்தின் முதன்மை தளபதி எனது அருமை அண்ணனால் ஒரு காலம் தவறு செய்ய இயலாதே. அப்படித்தான் தம்பி நானும் எண்ணினேன். ஆனால் கொஞ்ச காலமாக சோழத்திற்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டோமோ என்ற கேள்வியும் எனக்குள் அடிக்கடி எழுகிறது. சோழத்துக்கு எதிராகவா? அதுவும் நீங்களா? பெற்ற விழுப்புண்கள் அத்தனையும் சொல்லுமே. சோழத்தின் மீது நீங்கள் கொண்ட நேசத்தை என்னவாயிற்று என்பதை தெளிவாக சொல்லுங்கள் அண்ணா. நடந்தவை அத்தனையும் விரிவாக கூற தீவிரமாக யோசித்தார் சிறியவர். சரிதானே அண்ணா, பேரரசரின் முடிவு. ஈழப்போரினை இப்போதைக்கு தள்ளி வைத்தாயிற்று. மேலை சாளுக்கியத்தின் பக்கம் ஆதித்தனை திசை திருப்பியாயிற்று. மதுராந்தகனுக்கும் படை திரட்ட அவகாசம் அளித்தாகிவிட்டது. வேறென்ன வேண்டும் இதற்கு மேல் என்று கேட்டார் சிறியவர். எனது கேள்வி என்னவென்று உனக்கு இன்னும் புரியவில்லை தம்பி. சரி இருக்கட்டும், ஆதித்தனை பற்றிய உனது கருத்து என்ன? மிகச்சிறந்த வீரன், சற்று அதிகார மமதை அதிகம். சோழத்தின் மேல் உண்மையாகவே பற்று உடையவன்தானே என்று கேட்டார் பெரியவர். அதில் ஐயமே இல்லை. மணிமுடி மீட்டு மாண்பை காக்க பதவியையே துச்சமென்று நினைப்பவன். அப்படியெனில் ஆதித்தனுக்கு எதிராக செயல்படும் நாம் மறைமுகமாக சோழத்திற்கும் எதிரியாகிறோம் என்பது புரிகிறதா? கேட்ட பழுவேட்டரையரின் கேள்வியில் நியாயம் இருப்பதை அறிந்து மௌனமானார் சிறியவர். நாம் எதிராக போகவில்லையே அண்ணா. பேரரசர் கொடுத்த வாக்கின்படி மதுராந்தகனை அரசனாக்க துணை நிற்கிறோம், அவ்வளவுதானே. அதுதான் தவறாகி போகிறதோ என்று என்ன தோன்றுகிறது தம்பி. ஒருவேளை ஆதித்தன் நம் குலத்தில் பெண் எடுக்காததால் நாம் மதுராந்தகனை ஏற்றுக்கொண்டோமோ? அதுவும் கூட ஒரு காரணமே தவிர அது மட்டுமே என்று கூற இயலாது அண்ணா. ஆம், ஆனால் சிவப்பணியில் திளைத்திருந்த மதுராந்தகனை அரசியல் விளையாட்டில் ஆழ்த்திவிட்டதும் நாம் தான் என்பதையும் மறுக்க இயலாது. நாம் இருக்கும் தைரியத்திலேயே மதுராந்தகன் துளிர்க்க ஆரம்பித்து உரிமையோடு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டான். நாமும் நமது எண்ணப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஆதித்தனின் செயல்களை வெறுப்போடு பார்க்க ஆரம்பித்தோம் என்பதை எண்ணும் போது நம் செயல் நமக்கே கேவலமாக தோன்றுகிறது தம்பி. சோழத்திற்காக எதையும் எவ்வித தியாகத்தையும் செய்த நம் முன்னோர்கள் வரிசையிலிருந்து நாம் பிறழ்கிறோமோ என்ற ஐயம் உண்டாகிவிட்டது. அடுத்த அரசன் என்ற கேள்விக்கு பதிலாக நாம் ஆதித்தனைத்தான் முன்னிறுத்தி இருக்க வேண்டுமே தவிர மதுராந்தகனை நிறுத்தியது கூட தவறுதான். எடுப்பார் கைப்பிள்ளையான அவனை நம்பி சோழத்தை ஒப்படைப்பது கூட தவறான செயலென்றே தோன்றுகிறது. சோழத்தின் மாண்பினை காக்க, மணிமுடியை மீட்க அரச பதவியையே தூக்கி எறியும் ஆதித்தன் ஒருபுறம், தன் உரிமை காட்டி கொடுத்த வாக்கினை கட்டாயமாக நினைவூட்டி அரச பதவியை பெற துடிக்கும் மதுராந்தகன் மறுபுறம். இதில் நாம் நின்றது எவர் பக்கம் என்னும்போது, மதுராந்தகனை பின்னிருந்து செயல்படுத்தியது நாம் என்றும் எண்ணும்போது மனம் வேதனை அடைகிறதாடா தம்பி என்ற பெரியவர் குரல் தழுதழுக்க, தன் தமையனின் குரல் உடைவதை காண பொறுக்காது சிறியவர், அண்ணா, இதில் கவலைப்பட ஏதும் இல்லை. மதுராந்தகனை ஆதரித்தது வேண்டுமானால் நம் தவறாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய செயல்களுக்கு காரணம் நாம் அல்லவே. நம்மை தாண்டி எவரோ அவனை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சிறிய பழுவேட்டரையர் கூறியவுடன் அதிர்ந்து போய் பார்த்தார் பெரியவர். என்ன சொல்கிறாய் தம்பி? மதுராந்தகனை வேறு எவரோ செயல்படுத்துகிறார்களா? எதை வைத்து சொல்கிறாய்? யார் அவர்கள்? பரபரத்தார் பெரியவர். அண்ணா, நிதானமாக யோசியுங்கள். ஆதித்தன் மேலிருந்த வெறுப்பில் நாம் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் கவனித்தோமே தவிர மதுராந்தகனை விளையாட்டாக விட்டுவிட்டோம். சற்று யோசியுங்கள். தனக்குத்தான் இளவரசு பட்டம், அதனால் அடுத்த அரசன் நான் தான் என மதுராந்தகன் சுந்தர சோழரிடம் சண்டையிட்டிருந்தால் அதை நம்மால் விளைந்தது என்று கொள்ளலாம். ஆனால் அவனோ ஈழத்து போருக்கு மாதண்ட நாயகனாக செல்ல வேண்டும் என பேரரசரிடம் வற்புறுத்தியுள்ளான். இதை நாம் கேட்க சொல்லவும் இல்லை. அவனும் நம்மிடம் இது பற்றி பேசவும் இல்லை. எவரோ எய்த அம்பாக இருந்திருக்கிறான் மதுராந்தகன். நாம் தான் இதை கவனிக்கவில்லை என்றார் சிறியவர். ஆமாம், உண்மைதான். ஈழத்து போருக்கு மாதண்ட நாயகனாக தான் செல்ல வேண்டும் என மதுராந்தகன் கேட்டதில் புதைந்துள்ள விஷயமே வேறு.
பிரச்சனை அரச பதவிக்கானது அல்ல. ஆதித்தனின் லட்சியமான அப்போரினை மதுராந்தகனை வைத்து எவரோ மாற்ற நினைத்திருக்கிறார்கள். அப்படியெனில் அவர்களுடைய பிரச்சனை ஆதித்தன் தானே தவிர சோழ அரச பதவி அல்ல. சரிதானே தம்பி? ஆம் அண்ணா, இதைத்தான் நானும் சொல்கிறேன். மதுராந்தகனை நாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் என நாம் நினைத்திருக்க, அவனை வைத்தே நம்மை எவரோ ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா என்று சிறியவர் கூறியவுடன் கோபத்தில் பல் கடித்தார் பெரிய பழுவேட்டரையர். எவன் அந்த துரோகி என்பதை கண்டுபிடித்தாயா தம்பி? வேங்கையை முன்னிறுத்தி வேழத்தோடு விளையாடும் அந்த நரிக்கூட்டம் எவர் என்பதை அறிந்தால் சொல். சோழத்தின் மண்ணுக்குள் புதைத்து விட்டு வருகிறேன் அவர்களை என்று ஆவேசப்பட்டு உருமினார் பெரிய பழுவேட்டரையர். இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அண்ணா. ஆனால் ஒரு சிலர் மீது ஐயம் உண்டு. கண்காணிக்கவும் சொல்லியிருக்கிறேன். மிக முக்கியமாக மதுராந்தகனின் படையின் முதன்மை தளபதியும் பிரம்மராயருமான பரமேஸ்வரனின் மீது ஐயம். மிக குறுகிய காலத்தில் முக்கிய அதிகாரிகளான நம் போன்றோரின் கவனத்திற்கு வராமலேயே இளவரசன் மதுராந்தகனின் துணையோடு சோழத்தின் பிரம்மராயர்களில் ஒருவனாகி இருக்கிறான். சோழ அதிகாரிகளின் எந்த ஒரு முக்கிய கூட்டத்திலும் அவன் கலந்து கொள்வதும் இல்லை. அது மட்டுமல்ல, வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தின் பிரம்ம தேச பகுதி முழுவதும் அவனுடைய ஆட்களையே அதிகம் குடியேற்றியிருக்கிறான் என்று சிறியவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, என்ன, வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து பிரம்மதேசமா? சில திங்களுக்கு முன்பு அதை வேளாண் வகை நிலமாக மாற்றி ஆதித்தன் கட்டளையிட்டிருந்தானே. அப்படியெனில் இவ்விஷயத்தில் ஆதித்தனுக்கு முன்பே ஐயம் இருந்திருக்கிறது. அதனாலேயே நிலவகையை மாற்றி வேளாண் மக்களை குடியேற்றியிருக்கிறான். இது புரியாமல் நாமும் ஆதித்தன் சோழ நிர்வாகத்திலும் தன்னிச்சையாக தலையிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினோமே என்று வேதனைப்பட்டார் பெரியவர். ஆம் அண்ணா, என்றாலும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதையும் இளவரசன் மதுராந்தகனின் பெயரால் தனதாக்கி வைத்துள்ளான் இந்த பரமேஸ்வரன். அங்குள்ள பிராமணர்களை தவறாக தூண்டிவிட்டு ஆதித்தனால் உங்களது நிலம் வீடு வாசல் கைப்பற்றப்பட்டது என்று திரித்து கூறி அவர்களை வைத்தே ஆதித்தனை அழிக்க ஒரு யாகமும் நடத்தப்பட்டதாம். அத்தனையும் தாண்டி இப்போது புதிதாக இன்னொரு பிரம்மராயனாக ரவிதாசன் என்கின்றவன் நுழைந்திருக்கிறான். இவன் பரமேஸ்வரனின் உறவினன் என்கிறார்கள் சிலர். ஆனால் இருவரும் எவர் முன்னிலையிலும் பேசிக்கொள்வதில்லை. நமது வீரர்கள் சிலரை பரமேஸ்வரனின் படையில் நுழைத்துள்ளேன். அவர்கள் கூறுவது இன்னும் ஐயத்தை உறுதிப்படுத்துகிறது என்றார் சிறிய பழுவேட்டரையர். என்ன தகவல் அது தம்பி? பரபரத்தார் பெரியவர். பரமேஸ்வரனும் ரவிதாசனும் தங்களை சேரத்திலிருந்து வந்த அந்தணர்களாக காட்டிக்கொள்கிறார்களே தவிர பேச்சில் பாண்டிய வாடை தெரிவதாக நமது வீரர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல அண்ணா, இன்னொரு திடுக்கிடும் செய்தி. கோட்டை காவலில் இருக்கும் ஒரு முதிய வீரர் கூறுவது நெஞ்சினை பதற வைக்கிறது. ஒருமுறை பரமேஸ்வரனை கண்ட அவர் சேவூர் போரில் கண்ட நினைவு இருக்கிறது என்று கூறியுள்ளார். அடுத்த 2 தினங்களிலேயே மர்மமான முறையில் இறந்தும் உள்ளார். கோட்டையின் மேலிருந்து தவறி விழுந்து விட்டதாக பதியப்பட்டுள்ளது என்று சிறிய பழுவேட்டரையர் கூறியவை அத்துணையும் இணைத்து பார்த்தார் பெரியவர். கண்மூடி ஒரு கணம் யோசித்தார். ஐயோ, எத்துணை பெரிய சதி இது என்று உணராமல் போனோமடா தம்பி என்று வாய்விட்டு அலறினார். ஆமண்ணா, எங்கோ எப்படியோ தவறிவிட்டோம் நாம். ஒருவேளை மதுராந்தகனோடு இருப்பவர்கள் பாண்டிய ஆபத்துதவிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டால் விளைவு என்னவென்று புரிகிறதா அண்ணா? கேட்ட சிறியவரை அதிர்ச்சியோடு பார்த்தார். தம்பி, மொத்த சூழ்ச்சியும் ஆதித்தனுக்கு எதிராகவே நடக்கிறதடா. எதிரிகளின் நோக்கம் சோழ பதவியோ மதுராந்தகனை அரசனாக்குவதோ அல்ல. ஒரே நோக்கம் ஆதித்தனின் அழிவு, வீரபாண்டியனின் மரணத்திற்கான பழி. 5 ஆண்டுகளாக திட்டமிட்டு காய் நகர்த்தி முன்னேறியிருக்கிறார்கள். எளிதில் தொட முடியாத இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோழத்து இளவரசனை உடன் வைத்து கொண்டு அவனை வைத்தே காரியம் சாதித்து கொள்ள பார்க்கிறார்கள். விடக்கூடாது தம்பி, இதனை விடவே கூடாது. ஒட்டுமொத்த சோழத்தின் நம்பிக்கையான ஆதித்தனை இவர்கள் நெருங்க விடக்கூடாது. முதலில் இந்த சதியினை பேரரசருக்கும் இளவரசன் மதுராந்தகனுக்கும் தெரிவிப்போம் என்றார் பெரியவர். ஆதாரம் வேண்டுமே அண்ணா. இவர்கள் பாண்டிய ஆபத்துதவிகள் என்பதை நிரூபிக்க வேண்டுமே. வெறுமனே எவர் மீதும் குற்றம் சுமத்திவிட முடியாதே. இப்போதைய தேவை தங்களுக்கு பொறுமை மட்டுமே. விரைவில் நமது ஐயத்தை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களோடு அரசரை அணுகலாம். முதலில் மதுராந்தகனை எச்சரித்தால் என்ன கேட்டார் பெரியவர். நமது பேச்சினை கேட்கும் நிலையில் மதுராந்தகன் இல்லை அண்ணா. மேலை சாளுக்கிய போருக்கு உங்களோடு ஆதித்தன் இணைந்து போரிடப் போகிறான் என்ற செய்தி தெரிந்தாலே போதும், உங்களையும் ஒதுக்கிவிடுவான். நீங்கள் கூறும் எதனையும் நம்பவும் மாட்டான். அவனது மூளையை முழுவதுமாக மழுங்க செய்திருக்கிறார்கள் எதிரிகள். அவர்கள் சொல்வதே அவனுக்கு வேத வாக்கு இப்போது என்றார் சிறியவர்.
உண்மைதான். இப்போது என்ன செய்யலாம்? ஆதித்த கரிகாலனுக்கு இது பற்றி தெரிவித்து விடலாமா? வேண்டாம் அண்ணா, விளைவுகள் விபரீதமாகிவிடும். விஷயம் தெரிந்தவுடன் ஆதித்தன் வாழாவிருப்பானா? பாண்டிய ஆபத்துதவிகளோடு சேர்த்து மதுராந்தகனையும் அழித்து விடுவான். சோழத்தின் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். எனவே நாம் அவசரப்பட வேண்டாம். ஏதும் அறியாதவர்கள் போலவே இருப்போம். கண்காணிப்பினை தீவிரப்படுத்துவோம். தொண்டை மண்டலத்தில் ஆதித்தனை சந்திக்கும் போது நீங்களே இது பற்றி ஆதித்தனுடன் பேசுங்கள். அதற்குள் தேவையான விவரங்களை நாம் சேகரித்து விடுவோம். சரிதான் தம்பி. தவறான பாதையில் நுழைந்திருந்தாலும் சரியான திசை நோக்கி சரியான சமயத்தில் திரும்பிவிட்டோம். சோழம் தவிர்த்து வேறு எதுவும் முக்கியமல்ல. இப்போதைய சோழம் என்பது ஆதித்தனை மட்டுமே உள்ளடக்கியது என்பதை மறுப்பதற்கும் இல்லை. எதிரிகளின் ஆட்டத்தினை காணாமல் தவறவிட்டு விட்டோமே தவிர நமது ஆட்டம் என்ன என்பதை காண அவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் விரைவில் என கூறிய பழுவேட்டரையரின் கண்களில் இருந்த வெறுப்பும் கோபமும் கண்டு விண்ணில் உலா வந்த சூரியனும் மேகங்களுக்கு இடையே மறைய ஆரம்பித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.